दस्तावेज, टेस्टिमोनियल्स, उनकी आवाज, उनके स्वयं के राज्य स्तर के या राष्ट्रीय स्तर के नेताओं तक या तो पहुंच नहीं पा रही है और या फिर जमीनी सच को नजरअंदाज करते हुए भ्रम फैलाने की कोशिश की जा रही है। सत्य तो यह है कि कदम से कदम मिलाकर सभी स्टेक होल्डर्स बिहार के एसआईआर को पूर्ण रूप से सफल बनाने के लिए कटिबद्ध हैं, प्रयत्न कर रहे हैं और कठिन परिश्रम कर रहे हैं। जब बिहार के 7 करोड़ से भी अधिक मतदाता चुनाव आयोग के साथ खड़े हैं, तो न तो चुनाव आयोग की साख पर कोई प्रश्न चिन्ह खड़ा हो सकता है और न ही मतदाताओं की साख पर। இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி 18 வயதை அடைந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய வேண்டும், அவர்கள் வாக்களிக்கவும் வேண்டும். त्रुटियां साझा न की जाएं. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதன் மூலம்தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உருவாகிறது. அப்படி இருக்கும்போது ஒரே அரசியல் கட்சிகள் மத்தியில் தேர்தல் ஆணையம் எப்படி பாகுபாடுகளை காட்டும்? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அனைவரும் அனைத்து கட்சிகளும் சமமானவர்கள் தான். அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல் ஆணையம் தனது அரசியல் சாசன கடமையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காது. தேர்தல் ஆணையம் ஒருபோதும் பாரபட்சமாக நடந்து கொண்டது இல்லை. जहां तक कि मशीन रीडेबल मतदाता सूची का सवाल है, சமமான அனைவருக்கும் தேர்தல் ஆணையத்தின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கிறது. 2019 में ही कह चुका है. ஆனால் சில அரசியல் கட்சிகள் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து பொய்களை, வதந்திகளை பரப்பி வருகின்றன. हमने कुछ दिन पहले देखा कि कई मतदाताओं கள அளவில் எடுத்துக்கொண்டால் அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களின் பூத் மட்டத்திலான அலுவலர்களும் அனைத்து வாக்காளர்களும் வெளிப்படையான முறையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றனர். उनके ऊपर आरोप लगाए गए, उनका इस्तेमाल किया गया. क्या अपनी माताओं, बहुओं, बेटियों सहित किसी भी मतदाता की सीसीटीवी वीडियो चुनाव आयोग को साझा करनी चाहिए क्या? பீகார் மாநிலத்தின் 7 கோடி வாக்காளர்களும் தேர்தல் ஆணையத்தோடு உடன் நிற்கும் போது தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விக்கே ஒருபோதும் இடமில்லை. தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை குறித்தும் இடமில்லை, வாக்காளர்களின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விக்கும் இடமில்லை. 1 करोड़ से भी अधिक कर्मचारी, 10 लाख से भी अधिक बूथ लेवल एजेंट्स, 20 लाख से भी अधिक எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது பீகார் மாநிலத்தில் துவங்கி இருக்கிறது. சுமார் 1.6 லட்சம் பூத் அளவிலான ஏஜென்ட்டுகள் வரைவு வாக்காளர் பட்டியலை தயாரித்துள்ளனர். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பூத் மட்டத்திலான அனைத்து முகவர்களும், அனைத்து அரசியல் கட்சிகளின் முகவர்கள் தாங்கள் கையெழுத்திட்டு அதனை சரிபார்த்து உறுதி செய்துள்ளனர். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலின் மீது சுமார் 28,373 எதிர்ப்புகள் மற்றும் ஆட்சேபங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. जब चुनाव आयोग के कंधे पर बंदूक रखकर भारत के मतदाताओं को निशाना बनाकर राजनीति की जा रही हो, तो आज चुनाव आयोग सबको स्पष्ट करना चाहता है कि चुनाव आयोग निडरता के साथ सभी गरीब, अमीर, बुजुर्ग, महिला, युवा सहित सभी वर्गों और सभी धर्मों के मतदाताओं के साथ बिना किसी भेदभाव के
चट्टान की तरह खड़ा था, खड़ा है और खड़ा रहेगा. जय हिंद, जय भारत. ஏழைகள், பணக்காரர்கள், பெண்கள் என எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான மதம் சார்ந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து வாக்காளர்களுடன் தேர்தல் ஆணையம் உடன் நிற்கிறது. Mike, please. Sir, good evening. I am Prashant from Asianet News. Sir, here. हाँ. Prashant from Asianet News. As you know, after Rahul Gandhi's press conference, there are many issues coming up from different states, including states like Kerala. Will you initiate an inquiry into all these allegations which are coming from different states? ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் குறித்து ஏதாவது விசாரணை நடத்தப்படுமா? Sir. Please. Please. Go ahead. Sir, Aishwarya Paliwal from Aaj Tak and India Today. Sir, two questions. First, sir, a lot of political parties have asked certain questions, but do you think all those questions are actually pointing towards the need for SIR? So, second question is what arrangements you've made for the vulnerable groups? Because a lot of people வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கான தேவை என்ன என்பது குறித்துதான் எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி குற்றம் சாட்டுகின்றன, கேள்வி எழுப்புகின்றன. Sir, Shriparna from the Hindu newspaper. Sir, during door-to-door survey and enumeration, how many Nepali, Bangladeshi and Myanmarese nationals were found by BLOs? Does the Election Commission have any figures? 18. I'm coming. We have enough time, sir. 18. Ganesh Kumar ji, how are you? I think you are well. This is Sandeep Shornukar from Bardhaman newspaper. It's West Bengal, one of the largest newspaper. मेरा क्वेश्चन ये है कि बिहार के बाद बंगाल में कब SIR शुरू हो रहा है? பீகார் மாநிலத்திற்கு பிறகு மேற்கு வங்கத்தில் SIR எப்போது தொடங்கும் என்று நீங்கள் கூற முடியுமா? सर, नीरज हूँ, न्यूज 18 इंडिया से, नेटवर्क 18 से. हमारा सवाल है कि स्पेशल समरी रिवीजन सालाना तौर पे होता है हर साल, तो SIR की ज़रूरत आपको कौन सा मतदाता सूची दोनों प्रक्रिया से अलग मिलेगा? हम ये जानना चाह रहे हैं. और एक सप्लीमेंट्री सवाल है इसी के साथ कि आपने कहा कि कुछ पॉलिटिकल पार्टीज के नेता भ्रम फैलाने की कोशिश कर रहे हैं. उनका ये भी कहना है, राहुल गांधी की मैं बात कर रहा हूँ, थोड़ी देर पहले उन्होंने कहा है क्यों उन्हीं से शपथ पत्र सिर्फ मांगा जा रहा है, दूसरे लोग, दूसरी पार्टी के लोग जो सवाल कर रहे हैं उनसे क्यों नहीं? நான் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்ட தேர்தல் ஆணையம் பாஜக அதே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது தேர்தல் ஆணையம் ஏன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய கூறவில்லை என பீகாரில் சற்று முன்னதாக ராகுல் காந்தி பேசியுள்ளார். அது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன பதில் கூறப் போகிறது?